பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க. அப்போ அந்த கணவர் என்ன நினச்சாரு, தன்னுடைய மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவளை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவள் கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சாரு. அப்போது ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாரு. மொபைல் வாங்கி கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மனைவிக்கு. ஏன்னா அவர் இல்லாத நேரம் என்ன பண்ணலாம், நம்ம அந்த மொபைலோடு கூட நேரத்தை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போது அதை யூஸ் பண்ண என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதுக்கு அடிக்டாகவே ஆயிட்டாங்க. எந்த நேரம் கணவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த மொபைலோடு கூட நேரம் பொழுது கழிக்கிறதும், எந்த ஒரு வேலையும் செய்யாமல், கணவரோடு கூட பேசாமல், கணவருக்கானதை செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதுலேயே மூழ்கிட்டாங்க. அப்போது கணவர் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பட்டார். துக்கப்பட்டு என்ன பண்ணார், மனஸ்தாபப்பட்டார். என்ன மனஸ்தாபப்பட்டார், அதை ஏன் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஆயிட்டார். பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சவர் ஏன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு நிலைமைக்கு அவங்க தள்ளிட்டாங்க. அதே போல தாங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினார். யாருக்காக உண்டாக்கினார், உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டாக்கினார். ஆனால் தேவனை நாம் மறந்து வானத்தில் இருக்கிறதுக்காகவும் பூமியில் இருக்கிறதுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நாம் நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுத்த தேவனை நாம் மறந்து வாழ்கிறோம்.